உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, நீதிமொழிகள் 3வது அதிகாரம் படித்து கொண்டிருக்கிறோம். கடந்த செய்தியிலே முதல் 6 வசனங்களை பார்த்தோம். அது சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருடைய போதகத்தை மறக்கக்கூடாது, உங்களுடைய இருதயம் அவருடைய கட்டளைகளை காக்க கடவது. அப்படி இருக்கும்போது அவைகள் உங்களுக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். நீங்கள் எதையாவது பிரச்சனை பண்ணி, பொதுவாக பெற்றோர் கூட பிள்ளைகளை தொலைஞ்சு போகட்டுன்னு விட மாட்டாங்க. பூமியில் இருக்க மனுஷர் கூட பிள்ளைகளை தொலைஞ்சு போகட்டுன்னு விட மாட்டாங்க. ஆனால் ஒரு நேரம் பெற்றோர்கள் இது எங்கேயாவது தொலைஞ்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறத பார்க்குறீங்க. அதுபோல் கர்த்தரும் இந்த புத்தி எங்கேருந்து வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அவர் கர்த்தர்கிட்டருந்து வந்ததுதான். ஒரு அளவுக்கு மிஞ்சி துன்மார்க்கமாக அக்கிரமத்தில் பிசாசோடைய வழியில் எனக்கு நன்மை வேண்டாம், பொல்லாத பிசாசை போதும்னு சொல்லி இப்படி தீர்மானம் எடுக்கும்போது கிருபையும் சத்தியமும் உங்களை விட்டு விலகுகிறதாம். அப்படி தான் சவுல் ராஜாவுக்கு ஆகிப்போச்சு. காயின் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போனான். காயின் கர்த்தரை விட்டு விலகினான். ஆனால் சவுல் ராஜாட்டிருந்து கர்த்தரை விலகி போயிட்டார். அப்படி ஆயிடக்கூடாது. அதனால் நீ கர்த்தருடைய பார்வையில் கர்த்தருடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறணுமா? கர்த்தருடைய வேதத்தை, உங்களுடைய வசனத்தை உங்களுக்குள்ளே காத்துக்கங்க, அதன்படி நடங்க. சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருந்து உன் வழியிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள்னா வழியிலெல்லாம் இந்த காரியத்தில் அந்த காரியத்தில் எது கர்த்தருக்கு பிரியம்னு நினச்சி அதை பார்த்து செய்யும்போது அப்பொழுது அவரின் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார்னா உங்களை வழி நடத்துவார், நீதியின் பாதைகளில் நடத்துவார். அந்த ஏசாயா 35வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் எழுதியிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். ரட்சிக்கப்படும் போது ஒரு மனுஷன் இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசித்து ஒடுக்கமான பாதையில் நடக்கிறான், குறுகலான பாதையில் நடக்கிறான். பெரும்பாதையான வழி யாருக்கு? பாவிகள், பலவிதமான பாவிகள் நிறைய பேர் போகிறாங்க. அதனால் அவங்க போகிறது நரகம். பாவிகள் எங்கே நரகம் தான் போவாங்க. அவங்களுக்கு பெரும்பாதையான வழி இருக்குது, இஷ்டத்துக்கு அவங்க நடக்கலாம், ஆனால் போகிறது நரகம். ஆனால் ரட்சிக்கப்படுகிறவர்கள் ரட்சிக்கப்படும் போது அங்கே ஒரே ஒரு வாசல், அது இயேசு என்ற வாசல். அந்த வாசல் வழியாக தான் பிரவேசிக்கணும் ரட்சிக்கப்படணுமானா, வேறு வழி கிடையாது. அப்படி இயேசு என்ற பாதையிலே நுழைந்து, அந்த வாசல் வழியாய் நுழைந்து நீங்கள் அவர் காட்டுகிற பாதையிலே போகும்போது ஆரம்பத்தில் ரொம்ப ஒடுக்கமாக இருக்குது. இந்த பாவம் செஞ்சிடக்கூடாது, அந்த பாவம் செஞ்சிடக்கூடாது. ஏன்னா பல ஆட்கள் வீட்டாரும் சரி, உறவினர்களும் சரி, நண்பர்களும் சரி, வா ஏன் கூட வா அப்படி சொல்லி இழுப்பாங்க. அதனால் ஒரு குறிப்பிட்ட பாதையில் கர்த்தர் காட்டுற அந்த நெருக்கமான பாதையில் அதில் தான் போகணும். ஆனால் காலப்போக்கில் இந்த பாவத்தையும் வேண்டான்றுவோம், அந்த பாவத்தையும் வேண்டான்றுவோம். வீட்டார் சொல்கிற பாவங்களும் வேண்டான்றுவோம், நண்பர்கள் சொல்கிற பாவங்களும் வேண்டான்றுவோம். அப்புறம் உறவினர்கள், மற்ற மனுஷர்கள், உலக மனுஷர்கள் சொல்கிற அந்த எந்த பாவமும் எனக்கு வேண்டாமியா போ அப்படின்னு சொல்லிடுவோம். அப்புறம் நமக்கு மனதுக்குள்ளே பெரிய விடுதலை இருக்குங்க, எந்த பாயிலும் நம்மளை பாவத்தில் இழுக்க முடியாது. அதனால் இடுக்கமான பாதை இல்லை, நல்ல விசாலமான பாதை என்று எழுதியிருக்கிறது. அதை பற்றி தான் ஏசாயா 35 8, 9, 10 வசனங்கள் வாசிக்கிறேன்.
அங்கே பெரும்பாதையான வழி இருக்கும், பாவிகள் நடக்கிற வழி இல்லைங்க. நீதிமான்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் ஆரம்ப கட்டங்களில் இந்தந்த பாவத்தில் இருந்தெல்லாம் விலகி தன்னை காத்து கொண்டவர்கள் கடைசியில் போக 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 அங்கே என்ன ஆகிருதான், அந்த பாதை பெரும்பாதையான வழி இருக்கும். அது பரிசுத்த வழி என்னப்படும். திருட்டுள்ளவன் அதில் நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராயிருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதுமில்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதிலே நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அங்கே என்ன போட்டிருக்கு பார்த்தீங்களா? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நீங்கள் மட்டும் இல்லை, உங்களோட இன்னொரு கூட்டம், ரட்சிக்கப்பட்ட கூட்டம் சீயோனுக்கு போகலாம், பரலோகம் போகலாம், கர்த்தர்ட்ட போகலான்னு சொல்லி ஆடி பாடி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சி அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்று எழுதியிருக்கிறது. எந்த பாதைங்க? கர்த்தருடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் வைத்து காத்து கொண்டு வழிகளிலெல்லாம் அவரை நினைத்து அவர் சொல்லுகிறது போல சரியான தீர்மானங்களை எடுத்து வாழ்க்கையிலே முன்னேறும்போது உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார் என்று எழுதியிருக்கிறது. அப்படி தான் இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் நிதானித்து பார்க்கலாம். இப்போ எங்கெங்கே ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, நம்ம மிஸ்டேக்குன்னு தான் சொல்லுவோம், அவர் குற்றம்னு சொல்லுவார் அல்லது பாவம்னு சொல்லுவார். நம்ம கொஞ்சம் மாறினா கூட இன்றைக்கி நீண்ட தூரம் போகிற பாதையில் நேராக போகாமல் கொஞ்சம் தான் அப்படி திரும்பினா கொஞ்சம் தான் திரும்பின மாதிரி தெரியும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அந்த நம்ம போக வேண்டிய பாதையில் ரொம்ப தூரம் விலகி போயிருப்போம். அதனால் அவருடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் காத்து கொண்டு கட்டளைகளை பத்திரப்படுத்தி நாம் அவருடைய வசனங்களை கொண்டு அவர் பேசுகிறதை கொண்டு நாம் அந்த பாதையில் அவர் காட்டுகிற பாதையில் நடக்கும்போது இங்கே சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, தீர்க்காயுசும் சரி ஆனந்த களிப்புடன் பாடி நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்று எழுதியிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய வழியிலே நடவுங்கள், ஆனந்த களிப்புடன் பாடுவீர்கள், நித்திய மகிழ்ச்சி உங்கள் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 7வது வசனம் முதல் வாசிக்கிறேன். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு, அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. இந்த சுய புத்தியில் போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தான் ஞானி அப்படின்னு சொல்லிக்கிடுவாங்க. இந்த உலக ஞானி, இந்த உலகத்தில் சில ஞானம் இருக்க தான் செய்யுது. ஆனால் அது என்ன சொல்லுது பைபிள்? பேய்த்தனத்துக்கு அடுத்தது, ஜென்ம சுபாவத்துக்குரியது, இந்த பாலியல் குற்றங்களுக்கு ஏதுவானது. அது மாதிரி எழுதியிருக்கு. அனுபவி ராஜா அனுபவி, ஆனால் பின்னாடி நரகத்தையும் அனுபவிக்கணும். இந்த இடத்துல ஞாபகம் வருது சொல்கிறேன். விசுவாசிகள் பாவம் செஞ்சா, அதாவது ரட்சிக்கப்படாத முடிவில் நரகத்துக்கு போகிறான். இந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் சின்ன சின்ன பாவங்கள் செய்வாங்க பார்த்தீங்களா, இவங்களை போய் நரகத்தில் போய் அதுக்காக தண்டிக்க முடியாது. ஆதலால் இந்த பூமியிலேயே இந்த வாழ்க்கையிலேயே நம்ம பண்ணின சேட்டைக்கெல்லாம் சரியாக தண்டனை வந்துவிடும். மன்னிக்கிறது இல்லையா பாஸ்டர்? மன்னிப்பாரு. நான் கேட்குறேன், தாவீது ஒரு பாவம் செஞ்சான், கர்த்தர் அவனை மன்னித்து கடைசியில் பரலோகத்தில் ஏற்றுக்கிட்டாரா இல்லையா? அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன சொல்லியிருக்கு? அவன் இந்த ஒரு பாவம் தவிர மற்றபடி எல்லாத்துலேயும் சரியாக இருந்து தேவனுக்கு பிரியமாக இருந்தான்னு சொல்லியிருக்கு. இந்த ஒரு பாவம் அவனுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுச்சுன்னு நீங்கள் கவனிச்சிங்களா? அந்த பாவத்து நிமித்தம் அவனுடைய மகளை இன்னொரு மகன் கற்பழித்தான். அந்த பாவத்து நிமித்தம் அப்சலோம் இவனை கொல்ல வந்தான். அந்த பாவத்து நிமித்தம் இவன் சாலமோனை ராஜாவாக்கணும்னா அதோனியாங்கிறவன் நான் ராஜாவாகிறேங்கிறான். இவன் பாவத்தினால
இவனுடைய வீட்டை விட்டு ஓட வேண்டியதாச்சு. சீமேயின்னு ஒருத்தன் நாயே பேயன்னு வஞ்சிக்கிட்டே கல்லை விட்டு எரிஞ்சுக்கிட்டு வர்றான். இவன் பாவத்தினால இவனுடைய மறுமனை ஆட்டிகள்கிட்ட இவனுடைய குமாரனாகிய அப்சலோம் பிரவேசித்தான் என்று எழுதியிருக்கிறது. குடும்பத்தில் எல்லாரும் கேவலப்பட்டு போன நிலைமை வந்தது. அவன் உண்மையாக மனம் திரும்பினதுனால கடைசியில் அவனுடைய பாவத்தின் தோஷம் மன்னிக்கப்பட்டது. அவன் பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டான். ஆனால் அவனுடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு? அவன் செஞ்ச பாவத்துக்கு இந்த பூமியில் அனுபவிச்சானா இல்லையா? இல்லை பரலோகத்தில் போய் இந்த தண்டனை அனுபவிச்சுக்கலாம். சிலர் சொல்கிறாங்க உத்தரிச்சிட்டு அப்புறம் எங்கே உத்தரிக்கிறது இங்கே தான். செய்கிற அக்கிரமங்களுக்கெல்லாம் இங்கே தான் உத்தரிக்கணும். இல்லை இந்த உத்தரிக்கக்கூடாதுன்னு சொன்னால் ஒழுங்காக இருந்துடணும். நீங்களும் நானும் எந்த தப்பு பண்ணாலும் கர்த்தர் ஒத்துக்கிற மாட்டார். சிட்சைன்னு எதுக்கு ஒன்று சொல்கிறாரு? சிட்சைன்னா என்ன? பெற்றோர் பிள்ளைகளை கண்டிக்கிறது சிட்சை. டேய் அப்படின்னோடனே பயந்துட்டான். சந்தோஷமாக அப்பா கிட்ட சமாதானமாக இருந்தவனுக்கு பயம் வந்துருச்சு. அப்பா விட்டு கொஞ்சம் தூரம் நிற்கிறான். ஐயோ அடி போட்டுருவார் அப்படின்னு. டயங்கிறதே அவனை பிரிச்சிருச்சு. ஆனால் பாவம் செஞ்சார் அடி போடுவார் பார்த்தீங்களா? அடியும் வாங்கிட்டு ஐயோன்னுட்டு அப்புறம் இருக்கணும். தொடர்ந்து பாவம் செஞ்சால் செம்மையாக வெளுத்துருவாங்க. அதுக்கப்புறமும் தொடர்ந்து பாவம் செஞ்சால் வீட்டுக்கு அடங்காத பிள்ளை ஊருக்கு தான் அடங்கும்னு சொல்லி வெளியில் எங்கேயாவது பிரச்சனையில் மாட்டிக்கிறோமா, அங்கே அந்த பிரச்சனையில் ஊர்க்காரன் போட்டு மொத்துன்னு மொத்துவான். இல்லாட்டி ஏதாவது ஒரு கேஸில் மாட்டிக்கிட்டு அதுக்காக கேஸில் மாட்டின ஒரு பாடு நிம்மதியே கிடையாது. அருமையானவர்களே, நாம் விசுவாசிகள் ஒரு பாவமும் செய்யக்கூடாது. செஞ்சால் அதுக்கான சிட்சை கர்த்தர் சிட்சிக்கிறாரு. அது பின்னாடியே 2 வரி வருது, நான் அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். அவருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே. சரி, அதை விட்டுருவோம். இப்போ நம்ம இங்கே போகலாம். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நான் தான் ஞானி, எனக்கு எல்லாம் தெரியும். இந்த நான் தான் ஞானின்றவங்க, நான் தான் எல்லாத்துலேயும் சரியாக இருக்கேன்றவங்க, இவங்க என்ன செஞ்சிருவாங்க? சுய நீதியை பற்றி கொள்வார்கள். கர்த்தர் கொடுக்குற நீதி அதை ஏற்றுக்கிறாம இவங்க சுய புத்தியில் சுய ஞானத்தில் இருந்துக்கிட்டு அவன் சரியில்லை, இந்த அரசாங்கம் இதில் சரியில்லை, அந்த மந்திரி அதில் சரியில்லை, இந்த அதிகாரி இதில் சரியில்லை, இந்த வாத்தியார் இதில் சரியில்லை, இந்த பிள்ளைகள்லாம் இப்படி ஊர் பிள்ளைகள்லாம் இப்படி மோசம், தான் பிள்ளைகள்லாம் யோக்கியமாக மீதி எல்லாருமே சரியில்லையாம் அப்படி சொல்லுவாங்க. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. ஞானின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க, கர்த்தரை விட்டு தூர போயிட்டீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் கொடுக்குற ஞானம் இல்லாமல் நீங்கள் ஞானத்தை உண்டாக்கிட்டீங்க. அது உலக பிரகாரமான ஞானம். கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அப்படி உன்னை ஞானி என்று எண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகும்போது அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உனக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். இங்கே பாருங்க, எலும்புகளில் தான் அந்த சிவப்பு அணுக்கள் உண்டாக்கக்கூடிய மஜ்ஜைங்கிற ஒரு பொருள் இருக்குது. ஒவ்வொரு 120 நாள்லையும் நம்முடைய சரீரத்தில் இருக்க சிவப்பு அணுக்கள்லாம் அது அழிக்கப்பட்டு புதிய சிவப்பு அணுக்கள் உண்டாகின்றன. இந்த சிவப்பு அணுக்கள் இந்த எலும்பு மஜ்ஜையில் தான் உண்டாகுது. அது காஞ்சு வச்சுன்னா எப்படி இருக்கும்? அதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த நீ உன்னை ஞானி என்று எண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகும்போது அது உன் சரீரத்துக்கு ஆரோக்கியத்தையும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். உன் எலும்புகளுக்கு அது ஒரு நல்ல சாப்பாடாக இருக்கும். உன் எலும்புகள் சுகமாக இருக்கும். உன் எலும்புகள் சுகமாக இருந்தால் தான் உன் எலும்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மஜ்ஜை அது சிவப்பணுக்களை உண்டாக்குதுன்னு சொல்கிறோமே, அது புது ஒரு 120 நாட்களுக்கு ஒரு தடவை இந்த ரத்தமெல்லாம் மாறுது, புது ரத்தம் வருகிறது. புது ரத்தம் வர்றது எதுக்கு? ஒரு புது பலன் கொடுக்கறதுக்காக. அப்போ ஒரு மனுஷன் தன்னை ஞானி என்று நினைத்து கொண்டு கர்த்தருக்கு பயப்படாமல் இவன் தீமையான காரியங்கள் நுழையும் போது
இவனை அறியாமலேயே ஒரு சிக்னஸ் அவனுக்குள்ளே வருகிறது. இவன் அறியாமலேயே ஒரு வியாதி அவனுக்குள்ளே வந்து விடுகிறது. அவனுடைய எலும்புகள் காய்ந்து போய் விடுகிறது. அவனுடைய எலும்புகளுக்குள்ளே இருக்க மஜ்ஜை உலர்ந்து போகிறது. ஆதலால் புதிய ரத்தம் உண்டாகாது. பார்த்தா என்னப்பா கையெல்லாம் வெளுத்து போயிருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே சிவப்பு அணுக்கள் எண்ணிக்கை குறைந்துருது. ஹீமோகுளோபின் கான்டென்ட் குறைஞ்சி போச்சுன்னு சொல்லுவாங்க. சோகை பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. எங்கே ஆரம்பித்து எங்கே போய் முடியுது பாருங்க. நீ உன்னை ஞானி என்று எண்ணாமல் நீ கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுவாயானால் அது உன் ஆவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கெல்லாம் ஊனுமாகும். புது ரத்தம் உண்டாகிக்கிட்டே இருக்கும். அதாவது இந்த பாவியான மனுஷன் ஒரு காலகட்டம் வரைக்கும், வாலிபம் வரைக்கும் அவன் நல்லா வளர்றான், திடகாத்திரமாக இருக்கான், ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்கான். அப்புறம் இந்த வாலிப வயது வந்தோடனே அதுக்கப்புறம் கண்ட பாவம் செய்ய தோணுது. பார்த்திங்களா? இந்த பெற்றோருடைய கட்டுப்பாட்டை விட்டுட்டு இவங்களாம் வாலிபத்தில் வந்துட்டேன், நான் என் இஷ்டத்துக்கு நான் தீர்மானிக்கிறேன்னுவாங்க. அப்புறம் சில கொஞ்சம் கொஞ்சமாக பாவ இச்சைகளில் போய் அந்த பாவத்தில் போய்கிட்டே இருக்கிறப்ப அப்புறம் வயசாகிக்கிட்டே போகுது. அது வாலிபம் வர வரைக்கும் நல்லா பூஸ்டர் டோஸ் அடித்த மாதிரி நல்லா திடகாத்திரமாக பலசாலியாக வந்துக்கிட்டே இருக்கான். அந்த வாலிப வயது வந்தது தான் பிறகு பார்த்தீங்க அப்புறம் பாவம் பெருகிக்கிட்டே போகுது. அப்புறம் வயசாகிக்கிட்டே போகுது, பலன் குறுகிக்கிட்டே போகுது, வியாதி வந்துக்கிட்டே இருக்குது, பலவீனம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. என்னையாது ஏன் இதை ஒருத்தருக்கும் தெரியாதா? தெரியும். ஆனால் பாவ ஆசை இதையெல்லாம் சிந்திக்க விடாமல் தடுக்குது. உன் நாவிக்கு ஆரோக்கியமும் எலும்புகளுக்கு ஊனுமாகும். கர்த்தருடைய வழிகள், கர்த்தருடைய வார்த்தைகள். இந்த சிறு பிள்ளையாக இருக்கும்போது ஏன் நல்லா இருக்காங்க? சிறு பிள்ளைகள்கிட்ட ஒரு இன்னசென்ஸ் இருக்குது. அவங்க முகத்தை பார்த்தா அழகாக இருக்கும். ஏன்னா அவங்க இன்னும் ரொம்ப, அதாவது பொல்லாத காரியங்களை ரொம்ப கற்றுக்கிறல. ஆனால் சில பிள்ளைங்க சின்ன வயசில் எவ்வளோ சூதுவாதாக இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லுவாங்க. சூதுவாது எல்லாம் சரியில்லை. அது அவங்க சின்ன வயசுலேயே கெட்டு போகிறாங்கன்னு அர்த்தம். பிஞ்சில் பழுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஆகக்கூடாது. சின்ன வயசில் அப்பா அம்மா பேச்சை கேட்டு ஒழுங்காக இருக்கும்போது அவங்க மனசாட்சி நல்லா இருக்குது, அதனால் முகம் பிரகாசமாக இருக்குது, பார்க்க அழகாக இருக்காங்க, நல்லா திடகாத்திரமாக வளர்ந்து பெரிய ஆளாவாங்க. சீக்கிரமாக அவங்க வளர்ந்து பெரிய ஆளாக நல்லா ஒரு தைரியசாலியாக பலசாலியாக எல்லா காரியங்களையும் நல்லா தீர்க்கமாக சிந்தித்து சரியான தீர்மானம் எடுக்கக்கூடிய திறமைசாலியாக இருக்காங்க. அவங்க நல்லா படிக்கிறாங்க, நல்ல வேலைக்கு போகிறாங்க, வேலைகளை நல்லா கவனிக்கிறாங்க, அங்கே வேலை பார்க்குற இடத்துல கூட நல்ல பேர் வாங்கிடுறாங்க. ஆனால் வாலிபம் வந்து இப்படி நல்லா ஆகிறப்ப இந்த பிசாசு வந்து நீ ஏன் கூட வான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்புறமேல் இவங்க பல பாவங்களில் நுழைஞ்சு அதில் நுழைஞ்சு இதில் நுழைஞ்சு தங்களுடைய மனதை கெடுத்து சூதுவாதுகளை உண்டாக்கி ரகசிய பாவங்களில் ஈடுபட்டு இந்த ரகசிய பாவங்கள்லாம் என்ன செஞ்சிருது, இவங்களை அறியாமையே இவங்களுக்குள்ள ஒரு வயதாகிற ஓல்டேஜ் ஸ்டார்டிங் டு செட்டின் வயதாகிற காரியங்கள் ஆரம்பித்து விடுகின்றன. பாவங்கள் பெருகும்போது வயதாகிற காரியங்கள் ஆரம்பித்து விடுகின்றன. காலேப் யோசுவா 2 பேரும் பாருங்கள், 40 வருஷம் வனாந்திரத்தை சுற்றி தெரிஞ்ச பிறகும் கூட கடைசியில் காலேப் சொல்கிறான், அன்னைக்கு இருந்த பலன் இன்னைக்கு எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறான். எப்படியா? அவன் புத்தி நல்லா இருந்துச்சு, பாவத்துக்கு அவன் இடம் கொடுக்கல, கர்த்தருடைய வார்த்தையை மாத்திர தன்னுடைய இருதயத்தில் காத்துக்கிட்டான், அதனால் அவனுக்குள்ள ஒரு பலன் இருந்துச்சு, அவன் நல்லா இருந்தான். நான் சொல்லுகிறேன், இப்போ வாலிப வயது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ஏன்? வாலிப வயதில் நீ கர்த்தரை பற்றிக்கொள். என் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினைன்னு கர்த்தர் சொல்கிறாரு. இவன் சொல்கிறேன், வாலிப வயதில் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணாமல் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு 10 பேர் ஊர் உலகத்தில் வந்து உங்ககிட்ட பேசுவேன். நீங்கள் லூஸு மாதிரி நிற்குவீங்க. ஆனால் லூஸு மாதிரி நிற்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் தான் கர்த்தரோட கூட இருக்கீங்க. இப்போ அப்பாலே போ சாத்தானே நான் அவன்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் கர்த்தருடைய வழியில் செவ்வையாக நடக்கும்போது நான் சொல்கிறேன், வாலிப பிள்ளைகள் வாலிப பையன்கள் கர்த்தரை தேடணும்னு போட்டிருக்கு. இன்றைக்கி சில மேலை நாடுகளில் சில சர்ச்சை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வயசானவங்களாக உட்கார்ந்துருக்குறாங்க.
அதாவது டிவியில் காட்டுவாங்க, அந்த சர்ச்சு முழுசும் காட்டுவாங்க, அங்கங்கே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியும் காட்டுவாங்க. அங்கே பார்த்தா வயசான பாட்டி தாத்தாக்களாக உட்காந்துருக்காங்க. எங்கடா போனாங்க இந்த வாலிப பிள்ளையெல்லாம்? வாலிப பிள்ளையெல்லாம் ஊர் சுற்றுது, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறேங்குது. அங்கே போனால் வீக்கெண்டுக்கு இங்கே போகலாம், இங்கே போனால் அந்த வீக்கெண்டுக்கு போகலாம், அங்கே போய் கும்மாளம் அடிக்கலான்னு அதுக்கேற்ற ஆள்களை சேர்த்துக்கிட்டு அங்கே போய் கும்மாளம் அடிச்சுட்டு கடைசிக்கு வாழ்க்கையில் பிற்காலங்களுக்கு தேவையான கொஞ்சம் பணம் கூட சேர்த்து வச்சுருக்க மாட்டாங்க. வார வாரம் அவங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க, அவங்க வார வாரம் அதை செலவு பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஊர்லேருந்து போகிறானே வெளிநாட்டுக்கு, அவன் போய் எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து ஒரு வீடு வாங்கிவிடுவான். அதை பார்த்து அவங்களுக்கு இவங்க மேலே ரொம்ப கோபமாக ஆத்திரமாக இருக்கும். இவன் மட்டும் வீடு வாங்கி எந்த நாட்டிலே கடந்து வந்து இங்கே வீடு வாங்கிவிட்டான்டா. ஏன்னா இவனுக்கு கொஞ்சம் புத்தி இருந்துச்சு, அவங்க புத்தி கட்டு போய் அலைகிறாங்க. இவங்க சர்ச்சில் உட்கார்ந்துருக்க வேண்டிய காலத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்க வேண்டிய காலத்தில், கர்த்தருக்கு காத்திருக்குதல் புது பலனை தரும்னு சொல்லி, அது உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும்னு, உங்களுக்கு முகத்தில் பிரகாசத்தை கொடுக்கும்னு, உங்களுக்கு பலனை கொடுக்கும்னு சொல்லும்போது, இவங்க இந்த வாலிப வயதில் தங்களுடைய பலனை எல்லாம் வேற எங்கேயோ செலவு பண்ணுறாங்க. அதாவது லேமுவேல்னு ஒரு மனுஷனுக்கு அவங்க தாய் சொல்கிறாங்களாம். அதை ஒருவேளை அது சாலமோனாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. லேமுவேலுக்கு அவனுடைய தாய் சொன்னது, ஸ்திரீகளுக்கு உன் பலனை கொடாதே. அம்மாக்காரி சொல்லியிருக்கா மகன்கிட்ட, ஸ்திரீகளுக்கு உன் பலனை கொடாதே. ஆனால் இவன் என்ன செஞ்சான்? இவன் எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்து பைத்தியக்காரனாக நடந்தான்னு போட்டிருக்கு. அவன் எவ்வளோ நல்லா இருந்திருக்க முடியும்? கர்த்தர் எவ்வளோ ஆசீர்வதிச்சார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், வாலிப பிள்ளைகளே, வாலிப பையன்களே, கேளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை விட்டு விலகாதே. அவருடைய வார்த்தைகளை உன்னுடைய இருதயத்திலே பத்திரப்படுத்து, கட்டளைகளை பத்திரப்படுத்து, உன் வழியிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அவர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டு அதன்படி தீர்மானம் எடு. அப்பொழுது நீ ஓய்வு நாளில் நீ சபைக்குள்ளாக காணப்படுவாய், கர்த்தருடைய பிரசன்னத்திலே காணப்படுவாய். கர்த்தருடைய வசனம் உனக்கு இன்பமாயிருக்கும், கர்த்தருடைய வசனம் உன்னை நடத்தும், கர்த்தரின் மேல் பிரியமாயிருப்பார். அவருடைய பார்வையிலே நீ தயை பெறுவாய், அதன் நிமித்தம் மனுஷருடைய பார்வையிலே நீ தயை பெறுவாய். பாருங்க, அப்படி ஒரு தயை பெற்றவனாக இருந்தான் இந்த யோசேப்பு. வாலிப வயதில் அவனை பாவம் செய்ய வைக்கிற அங்கே ஒரு காரியம் நடந்தது. போத்திபாரோடைய மனைவியை சரசம் பண்ண வந்துட்டான். ஆளை விட்டால் போதுன்னு வஸ்திரத்தை விட்டு ஓடி போனான்னு போட்டிருக்குது. கர்த்தருக்குள்ளாக தன்னை காத்து கொண்டான். ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு தீர்மானம் எடுக்கும் போதும் கர்த்தருக்கு பிரியமா, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று கேட்டுக்கொண்டு அவன் ஓடி போனான். அதனால் பார்த்தீங்கன்னாக்க அது நிமித்தம் அவனுக்கு ஜெயில் வந்துச்சு. ஆனால் ஜெயிலில் 2 வருஷம் இருந்தான் பாருங்க. பின்னாடி நேராக ஒற்றே தூக்கி பார்வோனே கூப்பிட்டு விட்டு, அரசாங்கத்தில் நீ கவர்னராரு, அதாவது பிரைம் மினிஸ்டர்னு சொல்லலாம், அது கவர்னர்னு சொல்லலாம், ஏன்னா தேசமே இவன் கண்ட்ரோலில் வந்துடுது. அப்படி செஞ்சார். அருமையானவர்களே, வாலிப வயது மிகவும் முக்கியமானது. இதில் சரியாக இருக்கிறவங்க வாழ்நாளெல்லாம் நல்லா இருப்பாங்க. கர்த்தர் ஏன் உன் வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினைன்னு சொன்னார்? வாலிப பிராயத்தில் வாழ்க்கையை அனுபவிக்காமல் சிருஷ்டிகரை நினச்சா என்னத்துக்காகிறது? உங்கள் சித்தாந்த வேதாந்தமெல்லாம் அப்புறமேல் பார்க்கலாம் ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சீக்கிரம் அடிபட்டுறாங்க. ஆனால் கர்த்தருடைய வேதத்தை கவனித்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தருக்கு முன்பாக நின்று, கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறேன் என்று சொல்லுகிற தாவீது போல கர்த்தரை நமக்கு முன்பாக நிறுத்தி இருக்கும்போது உங்களுடைய பலன் அதிகமாகும், குறையாது. உங்களுடைய வாலிபத்தில் உண்டான அந்த பலன் குறையாது. இந்த வாலிப வயதில் இன்றைக்கி சில பையன் நிறையாவே பாயிருச்சு. தங்களுடைய பலனை சுய இன்பத்திலே தங்களுடைய பலனை செலவழித்து விட்டு திருமணமான பிறகு குடும்பத்திலே மனைவியை திருப்திப்படுத்த முடியாத, சந்தோஷப்படுத்த முடியாத, குடும்பத்தை சந்தோஷப்படுத்த முடியாத பலவீனர்களாக இருக்கிறார்கள் என்று அது தெரியாதா? இங்கே என்னென்ன மருந்து மாயம் விற்கிறாங்கன்னு பாருங்கள். டிவியில் திருநாக்கா அங்கே ஒருத்தன் பேசிக்கிட்டே இருக்கான், எப்போ பார்த்தாலும் எப்படி சரீரத்தில் பலன் அடைகிறதுன்னு. ஏன்னா சரீர பலனெல்லாம் விட்டுட்டாங்க.
சரீரத்தில் பலனை, ஸ்திரீகளுக்கு உன் பலனை கொடாதேன்னு சொல்லி லேமுவேலுக்கு சொல்லப்பட்டதாக அங்கே நீதிமொழிகள் புஸ்தகத்தில் பின்னாடியே வருது. அருமையானவர்களே, அதாவது தேவன் கொடுக்குற ஒரு பலன் ஒரு டேமில் தண்ணி தேக்கி வைக்கிற மாதிரி, அது உடச்சிட்டு போனால் ஊரெல்லாம் அழிச்சிரும். ஆனால் டேமை நல்லா கட்டி தேவையான அளவுக்கு தண்ணீரை திறந்து விட்டால் எவ்வளோ பகுதிகளில் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கும், எவ்வளோ பகுதிகளில் விவசாயத்துக்கு தண்ணி கிடைக்கும். அந்த டேம் தண்ணி அந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் டேம் உடஞ்சி போச்சுன்னா தேசம் அழிஞ்சு போயிடும். இன்றைக்கும் கூட உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பலன், வாலிபத்தின் பலன், அது உங்களுக்குள்ளே ஒரு டேமில் தண்ணி தேக்கி வச்சிருக்கிற மாதிரி அதை சரியான விதத்தில் செயல்படுத்தும் போது அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் அதையே தாறுமாறு இந்த பக்கம் போய் இன்பத்தை பார்க்குறேன், அந்த போய் இன்பத்தை பார்க்குறேன்னு போனால் கெட்டு நாசமாகிறது தான். அப்புறமேல் வாழ்நாளெல்லாம் மாத்திரை மருந்து, சாப்பாடு கும்பிட்டு மாத்திரை நிறையா டெய்லி. என்னங்க இது கொடுமையாக இருக்குது. சில ஆளுங்க, வயசான ஆளுங்க பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாட்டை விட மாத்திரை அதிகமாக இருக்குது. என்ன நடக்கிறது அங்கே? எல்லாம் புத்தி கெட்டு போய் ஆரம்பத்தில் எல்லா தப்பும் பண்ணிவிட்டு சரீர பலன்லாம் ஒடுங்க வச்சுட்டு அப்புறமேலு அப்புறம் போக வேண்டியதேன். புத்தி கெட்டு போனால் அப்புறம் எங்கே போகணும்? சீக்கிரமாக போகிறது தான். இந்த மாதிரி சொன்னால் கோவிச்சுக்கிடுவாங்க. செய்கிறதெல்லாம் செஞ்சு விட்டா அப்புறம் அப்படித்தான் ஆகும்னா, கர்த்தரே நீ பழத்தை தின்னதுனால உன் நிமித்தம் நீ சபிக்கப்பட்டிருப்ப, நெற்றி வேர்வை சிந்தி தான் நீ சாப்பிடணும், உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும், அது தன் பலனை கொடாதுன்னு சொன்னால் இப்போ கர்த்தர் மேலே கோவிச்சுக்கிறதா? அப்படி செய்ய முடியாது. அருமையானவர்களே, வாலிப வயதிலே உங்களுக்கு புத்தி இருக்க கடவுது. கர்த்தர் பைபிளை வாசிக்க சொல்கிறாரு, இதை கவனின்றாரு, என் போதனையை கவனின்றாரு, கட்டளைகளை பத்திரப்படுத்துங்கிறாரு. இந்த வசனத்தை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியங்கிறாரு, அது அவர்களுக்கு ஜீவன் உண்டாக்கும்ன்றாரு. எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. வாழ்க்கை எது தாறுமாறாக வாழ்கிறதுக்கா? இன்றைக்கி ஸ்கூலில் காலேஜில் படிக்கிறதெல்லாம் வேலைக்கான காரியத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்குறாங்களே ஒழிய நற்குணசாலியாக வாழ்கிறதுக்கு ஒன்றும் அவங்க சொல்லிக் கொடுக்கல. வீட்டாரும் சொல்லிக் கொடுக்கல, ஸ்கூலு காலேஜும் சொல்லிக் கொடுக்கல. நண்பர்கள் உறவினர்கள்லாம் நம்மளை கெடுக்கிறதுக்கு தான் வழி பண்ணுவாங்க. அவங்கள விட நீங்கள் நல்லா உயர்ந்துடக்கூடாது, இப்படி ஆளுங்க தான் அவங்கள சுற்றி இருக்கிறாங்க. எப்படிங்க உருப்படுறதுக்கு ஒரு வழி இருக்கிறது. அவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. அவருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்கும்போது அவர் உங்கள் மேல் பிரியமாக இருப்பார் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருப்பார். உங்கள்கிட்ட அவர் தயை காட்டுவார். அவருடைய இரக்கங்கள் அருமையானதாக அற்புதமானதாக இருக்கும். நீங்கள் அவரை நம்பி இருங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்க அடுத்து இன்னொரு வசனத்தை, இன்னும் 2 வசனத்தை வாசிச்சிட்றேன். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தரை எப்படி கனம் பண்ணுறது? சம்பாரிச்சதெல்லாம் முதல்ல அதுக்கு செலவு பண்ணி, இதுக்கு செலவு பண்ணி, அதுக்கு செலவு பண்ணிட்டு கடைசியில் கர்த்தருக்கு ஒரு இந்த 10 ரூபாயை போடு, அப்படி இல்லைங்க. முதலாவது நான் சம்பாதத்தில் முதலாவது ஒரு பங்கு கர்த்தருக்குன்னு முதல்ல எடுத்து வைக்கும்போது கர்த்தரை நீங்கள் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்குறீங்க, கர்த்தரை கனம் பண்ணுறீங்க. அதனால் என்ன நடக்கணும்னு போட்டிருக்கிறாரு, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். முன்னெல்லாம் வருஷத்துக்கு தானிய சாப்பாடுக்கு எடுத்து வைப்பாங்க. காலம் மாறி போச்சுங்க, பாவம் பெருகி போச்சுங்க. இப்போ மாதத்துக்கு தான் வாங்குகிறாங்க. மாத சம்பளம்னா மாதத்துக்கு மட்டும்தான் வாங்குவாங்க. முன்ன காலங்களில் வருஷத்துக்கு அந்த வெள்ளாமை அறுத்து எடுத்து வச்சோம்னா வருஷத்துக்கு கவலை இல்லைன்னு இருப்பாங்க. பாவம் பெருகியது, இப்போ மாதத்துக்கு வாங்குகிறாங்க. இன்னும் பாவம் பெருகுச்சுன்னா வார சம்பளம் வாங்கி வாரத்துக்கு வாரம் வாங்குவாங்க. இன்னும் பாவம் பெருகுச்சுனாக்கா அன்றாடு காட்சி, அன்னைக்கு சம்பாரித்து அன்னைக்கு சாப்பிட்டு அதோட முடிகிறது. அப்படி போவாங்க. அருமையானவர்களை கவனியுங்கள். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும், செழிப்பாக இருப்பீங்க என்றாரு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.